அவங்க ஐபி வச்சிருக்காங்க. வேற வழி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அதான் பெரிய காவி கதை. இதுல சீதா எவ்வளவு உண்மையா காதலிச்சா என்ன? உங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை எப்படி செய்ய முடியும்? இதே எங்க அப்பா இருந்திருந்தா சீதா மனசு புரிஞ்சுக்கிட்டு அவ ஆசைப்படுற பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. பையனுக்கு உடம்புல ஏதாவது கோளாறு இருக்கா? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா, சிறடி காசி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்த்துடலாம். சிறடி காசி சீரியல் ரொம்ப விருப்பமாக போயிட்டுக்குன்னு சொல்லாங்க. நம்ம முத்து மீனாவும் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம சீதா அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுறாங்க. நம்ம மீனா அவங்க டிராஃபிக் போலீஸ்காரவங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு முத்துகிட்ட கேட்குறாங்க. முத்து அவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு தான் வராருன்னு சொல்லாங்க. இன்னொரு பக்கம் டிராஃபிக் போலீஸ் அம்மா இருக்காங்க பாருங்கள், விஜயா நடத்திட்டு இருக்க அந்த டான்ஸ் காம்படிஷன் அந்த இதுக்கே வந்து போகிறாங்கன்னு சொல்லாங்க ஆஃபீஸ்க்கு. அங்கே போய் பேசுகிறாங்க, இந்த மாதிரி உங்களோட பொண்ணு தான் வந்து சீதாவை தான் வந்து என் பையன் விரும்புகிறான், கழட்டி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முத்து வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறான். அது நீங்கள் தான் பேசி சரி பண்ணும், அது உங்கள் பையன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேறு பொண்ணே கிடைக்கலையா, இந்த பொண்ணு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் இஷ்டம் தான் சொல்லுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு சீக்வன்ஸில் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மனோஜ் அவங்க வாய்க்கட்டை பிரிக்கிறதுக்காக ஒரு சாமியார் வர சொல்லியிருப்பாங்க. அது இவர் என்ன பண்ணுவார்னா, முத்துவருன்ட்டு இந்த மாதிரி மீனாருன்ட்டான்னு சொல்லுவாங்கன்னா, எங்கள் அப்பா தான் இறந்துட்டார்ல, எங்கள் அப்பா இருந்தாருன்னா கண்டிப்பாக கரெக்டான முடிவு எடுத்திருப்பாரு, நான் ஆவிகிட்ட பேசிட்டு எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பாங்க. அது முத்துவருன்ட்டு ஒரு சாமியார் வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஆக்சுவலி பார்த்தா அது மனோஜ் வாய்க்கட்டை பிரிக்கிறக்காக தான் வருவாங்க. ஆனால் இவன் முத்துவருன்ட்டு அது புரியாமல், பாரு மீனா பாரு அவங்க அப்பாட்ட பேசுறதுக்காக ஆவி கிட்ட பேசுறதுக்காகலாம் சாமியார் வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் பேசாங்க சாமியார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னாக போயிட்டுருக்கோம். அப்புறம் மனோஜர்ன்ட்டு அம்மா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னோடனே தீய வாய்க்குள்ளே போட்டு விட்ருவாங்க. அப்படியே தொடரும் போடுறாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மகேஷ்ட நம்ம ரோகிணி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களோட சொந்த ஹஸ்பண்ட்டை. மனோஜ் இதை வந்து கேட்டுறாங்க, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது இன்னொரு பேர் சொல்லி லாக் ஆகுறாங்க. அப்படியே ப்ரோமோ கட் ஆகுது. சிறடி காசி சீரியல் எதை நோக்கி போயிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட்டில் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள் இர்ஃபான் மீடியா 2.0 சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பை.